உணர்வை அறிந்தால் வாழ்க்கை மலரும், உள்ளம் அமைதியில் ஒளியாய் விளங்கும். அன்பை விதைத்தால் ஆனந்தம் பெருகும், அறிவின் பாதையில் மனிதம் வளரும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓசூர்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அது அருகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அன்பான அழைப்பு. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஓசூர்ல காலையில் 10லேருந்து மதியம் ஒரு 4 மணி வரைக்கும் ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். சரி, அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, உணர்வுகளை பற்றிய அறிவியல். எதுக்கு நீங்க உணர்வுகளை பத்தி பேச போறீங்க? இது பேச்சு நாள்ல நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க. இது ஒரு கலந்துரையாடல். இதை பத்தி தெரிஞ்சவங்க யார் ஒண்ணா வரலாம், பேசலாம். இது ஒரு மாதிரியான குரூப் டிஸ்கஷன்ஸ். டாபிக் என்ன? உணர்வுகள். நம்முடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்களை நிர்ணயிப்பதே இந்த உணர்வுகள் தான். அறிவு வழிகாட்டும், உணர்வுகளை தான் அனுபவிக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில இன்ப துன்ப அனுபவம் வருவது உணர்வுகளா? அந்த உணர்வு எப்படி வருது அப்படிங்கிறது கேள்வி. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பங்களை கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கலாம். அதிகமா இன்பமா வாழறதுதான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புவான். துன்பத்தமா வாழறது விரும்புறது. ஆக உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த நாளை ஒதுக்கி ஓசூர்ல வாங்க. பிகின் அப்படிங்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பறையில் நடக்கும். மத்திக்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறோம். இது பாருங்க. இங்க வர்றவங்களுக்கு எல்லாமே இலவசம். நீங்க காலையில வர வேண்டியது, டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, காஃபி டீ சாப்பிட வேண்டியது மத்தியானம். அப்புறம் இன்னொன்று, வரவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு வேற கொடுப்போம். ஒரு புக் அதுக்காக தயாரிச்சிருக்கோம். உணர்வுகளின் அறிவியல், த சயின்ஸ் ஆஃப் ஃபீலிங் அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கூட அரேஞ்ச் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது ரெடி ஆச்சுன்னா அதையும் கொடுக்கலான் இருக்கிறோம். ஆனால் வர்றவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வரவை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் மற்ற வசதிகள் எங்களால் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நீங்க முன்னாடியே என்ன கேட்கலாம். நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், வேலை இல்லை. நீங்க என்ன கேள்வி கேட்டு அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஐ எக்ஸ்பெக்ட் ஆல் தோஸ் who are really interested in the topic of the science of feeling. Goodbye, good day, வாழ்க வளமுடன். உள்ளம் அமைதியில் ஒளியாய் விளங்கும், அன்பை விதைத்தால் ஆனந்தம் பெருகும், அறிவின் பாதையில்